கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல அற்புதமான நல்ல ஆராதனை நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு நல்ல பாக்கியத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவீர்கள். அல்லேலூயா. ஆராதனை நாள் என்பது கர்த்தரை நம்ம கனம் பண்ணுகிறோன்றத, கர்த்தரை நம்ம மதிக்கிறோன்றத காண்பிக்கிற ஒரு நாள் தான். என்னது? ஆலயத்திற்கு எதுக்காக வருகிறோம்னா, நல்லா கவனிங்க, ஆலயத்துக்கு நம்ம எதுக்காக வருகிறோம்னா, என்னை கர்த்தர் நடத்துகிறார், ஆகையால் இந்த நாள் கர்த்தருக்குரிய நாள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தரிடத்துல காண்பிக்கிறதுக்காக வருகிறோம். ஆமென். என்னுடைய உழைப்பினால் அல்ல, என்னுடைய முயற்சியினால் அல்ல, என்னுடைய சம்பாத்தியத்தினால் அல்ல, இந்த வாரம் முழுவதும் என்னை நடத்தி வந்தது கர்த்தர் தான். ஆகையால் கர்த்தரை நான் துதிக்க வந்திருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறது தான் எதுக்கு வருகிறோம்? ஆராதனைக்கு வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ கர்த்தரை நம்ம கனம் பண்றதை எப்படி நம்ம கனம் பண்றது? ஆராதனைக்கு முதலிடம் கொடுக்கும்போது, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம கர்த்தரை கனம் பண்ணுகிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, ஏசாயால நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 6 நாள் நீ வேலை செய்து 7வது நாள் நீ எங்க வந்து நிற்கணும்? தேவனுடைய சமூகத்துல வந்து நம்ம நிற்கும் போதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆராதனையில வந்து இருப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை ரூபா நம்ம சம்பாதிச்சாலும் ஆராதனையில வந்து நின்று பங்கெடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒரு சமாதானத்தோடு சந்தோஷத்தோட கர்த்தரை ஆராதிச்சு ஒரு விடுதலையோட கடந்து செல்றது மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அதனால கர்த்தரை சேர்ந்து நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தரை நம்ம ஆராதிப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஆராதிப்பது எப்படிப்பட்ட பாக்கியம்? ஒரு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு. அல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க, ஆனா என்ன செய்ய முடியல, அவங்களால ஆராதிக்க முடியல. ஆனா கர்த்தர் பாருங்க, நமக்கு அவரை விடுதலையோடு ஆராதிக்க எல்லாவற்றையும் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சேர்ந்து தியானிப்போம். நான் வேற ஒரு காரியத்தை பிரசங்கிப்பதற்காக வந்தேன். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒரு வார்த்தையை ஆமென் என்னோடு கூட உணர்த்தினபடியால் நம்ம சேர்ந்து இந்த காரியத்தை என்ன செய்ய போறோம்? நம்ம நீ தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். ஆமென். பக்கத்துல பாசனம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். ஆமென். நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லுது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். எல்லாம் சொல்லுங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். அப்படின்னா அவன் தான் யாரு? ஞானவான். வேதம் என்ன செய்யுது? யார? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன். பணத்தையோ பொருளையோ சொத்தையோ சுகத்தையோ திரளாய் சேர்க்கிறவனை ஞானவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லல. ஆத்துமாக்களை யார் ஆதாயம் பண்ணுகிறாங்களோ அவங்களைத்தான் ஞானவான் என்று கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லும்போது சொல்றாரு, ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் ஆஸ்தி இருந்தாலும் அதனுடைய ஜீவனுக்கு ஈடானது அல்லவே அல்ல. ஆமாவா இல்லையா? திரளான சொத்து ஒருத்தனுக்கு இருந்தா கூட, எத்தனையோ பணம் வசதி காரு பங்களான்னு இடம் வீடுன்னு சொல்லி நிறைய இருந்தா கூட அது அவனுடைய ஜீவனுக்கு ஈடே என்ன செய்யாது? ஆகாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய ஜீவன் அவ்வளவு விலையேற பெற்றது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கூட சொல்றாரு பாருங்க, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷனுடைய வேல்யூன்றது இந்த உலகத்தையே ஒரே ஒருத்தர் சொந்தமா வாங்கினா எவ்வளவு வேல்யூ, அவ்வளவு வேல்யூ என்னத்துக்கு இருக்கு? ஆத்துமாக்கு இருக்கு, இந்த உயிருக்கு இருக்கு, இந்த ஜீவனுக்கு இருக்கு. அப்ப ஒரு ஆத்துமாவை நரகத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவன் என்ன செய்யறான்னா, அவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதியாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு? மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பரலோகத்துல நமக்காக ஒரு அக்கௌண்ட கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம எல்லார் பேர்ல இந்த பூமியில உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ, பரலோகத்துல என்ன இருக்கு? அக்கௌண்ட் உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன அக்கௌண்ட்னா, இப்ப நல்லா கவனிங்க, நீங்க ஒரு ஆத்மாவுடைய வேல்யூன்றது எவ்வளவு? உலகம். இந்த உலகத்தோட மதிப்பு ஒரு ஆத்மாவுக்கு இருக்குன்னா, நீங்க ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தும் போது இவ்வளவு பெரிய சொத்தை கர்த்தர் உங்களுக்காக பரலோகத்துல என்ன செய்யறாரு? உங்க பேர்ல கர்த்தர் வைக்கிறாரு. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு, அதாவது அழிந்து போகிற உலக பொருட்களால் நீங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க? சம்பாதிங்க. ஏன்னா நீங்க நித்தியமான ஒரு வீட்டுக்குள்ள நீங்க வரும்போது உங்களை அவங்க சந்தோஷமா என்ன செய்யணும்? வரவேற்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? இந்த உலக பொருட்களால் ஆத்துமாக்களை சம்பாதிங்கன்றார். நல்லா கவனிங்க, உலக பொருட்கள்னா என்னது? இந்த உலக பொருட்கள்னா என்னது?
உணவு, உடை, பணம், இதெல்லாம் என்னது? உலகத்துல நம்ம பார்க்கிற இந்த பொருட்கள், நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த உலக பொருட்களால் நீ என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். அழிந்து போகிற ஜனங்களை நம்ம என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிப்பீங்க? இப்ப நல்ல உங்கள்கிட்ட நல்ல ஒரு வசதியா மற்றவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பணம் வசதி இருக்குன்னா, நீங்க அதை கொடுத்து ஒருத்தனை ரட்சிப்புக்குள்ள என்ன செய்யணும்? நடத்தும் போது நல்லா கவனிங்க. அவன் ஒரு வேளை இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக மரித்து அவன் ரட்சிக்கப்பட்டதுனால பரலோகம் போயிட்டான்னா, அவன் அங்க உங்களை வரவேற்கிறதுக்கு அங்க யார் இருப்பா? அவன் ரெடியா இருப்பான். எப்படி? ஐயா, அவங்களுக்கே ஒண்ணும் இல்ல, ஆனா அவங்களுக்கு இருந்த அந்த சின்ன வசதியை வைத்து எனக்கு இதெல்லாம் கொடுத்து என்ன செஞ்சாங்க? என்னை ஆதாயப்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிருப்பாங்களாம்? அங்க உங்களை வரவேற்கிறதுக்கு அங்க ஆள் ரெடியா இருப்பாங்க. ஹல்லேலூயா. இங்க நம்மள மக்கள் என்ன சொல்றாங்கன்றது அல்ல, நாளைக்கு நம்ம அங்க போகும்போது இவரால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இவரால தான் நான் கர்த்தரை அறிந்து கொண்டேன்னு ஒரு கூட்டம் அங்க என்ன செய்யணும்? சொல்றதுதான் நித்தியமான ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்ப இந்த அழிந்து போகிற உலக பொருட்களால் நம்ம நண்பர்களை என்ன செய்யணும்? சம்பாதித்து அவர்களை ஆதாயப்படுத்தணும். சும்மா போய் டீயும் வடையும் வாங்கி கொடுக்கறதுனால பிரயோஜனம் இல்லை. அவங்களை என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்தணும். அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க கர்த்தரை அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அவர்களை நம்ம ஆதாயப்படுத்த வேண்டும். ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதுதான் பரலோகத்துல நமக்கு பொக்கிஷங்களை என்ன செய்கிறோம்? சேர்த்து வைக்கிறோம். இப்ப நிறைய பேருக்கு இங்க 10 கார்டு இருக்கும், 10 பேங்க்ல என்ன இருக்கும்? 10 அக்கௌண்ட் இருக்கும். எங்கெங்க சொத்து, சில மனுஷன் சொல்றாங்கல்ல, எங்கெங்க சொத்து இருக்குன்னு அவருக்கே தெரியாத அளவுக்கு சொத்து பத்து உள்ளவங்களும் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ஆனா பரலோகத்துல என்ன கூடி போனா 70-80 வருஷம் தான். ஆமா இல்லையா? 100 அக்கௌண்ட் வச்சிருந்தா கூட எத்தனை வருஷம் தான் அதை யூஸ் பண்ண முடியும்? 80 வருஷத்துக்கு மேல என்ன செய்ய முடியாது. ஆயிரக்கணக்கான இடம் நிலம் இருக்கட்டும், எவ்வளவு வருஷம் தான் அனுபவிக்க முடியும்? இந்த பூமியில இருக்கிற வருஷங்கள் தான் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனா நித்தியமாக நமக்காக அங்க ஒரு அக்கௌண்ட கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நமக்காக ஒரு வரவு செலவு கணக்க திறந்து வச்சிருக்கிறாரு. அதற்காக நம்ம எவ்வளவு செலவழிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதே போலதான் பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நன்மையாக இருக்கட்டும், ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற எந்த நன்மையாக இருக்கட்டும், அதை நீங்க சரியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? பழகி இருக்கணும். 100 ரூபா வருது, 100 ரூபாய் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? ஒண்ணுமே இல்ல. ஹல்லேலூயா. ஆனா அந்த 100 ரூபாயில ஒரு ரூபாய தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்க விதைக்கும் போது உங்களுடைய அக்கௌண்ட் அங்க என்ன செய்யுது? உங்களுடைய அக்கௌண்ட்ல கர்த்தர் வர வைக்கிறாரு. ஆமென். இப்ப நிறைய பேருக்கு அங்க அக்கௌண்ட் இருக்கு, ஆனா அதுல என்னதான் இருக்கு? என்னய்யா, இங்கேயும் ஜீரோ தான் இருக்கு, அங்கேயும் ஜீரோ தான் இருக்கு. ஹல்லேலூயா. இங்கேயும் ஒண்ணும் கிடையாது, அங்கேயும் ஒண்ணு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது. நம்மளால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நம்ம நன்மை செய்யணும், மற்றவர்கள் நம்ம ஆதாயப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஒண்ணும் இல்ல, ஒரு நல்ல வஸ்திரத்தை மற்றவங்களுக்கு நீங்க கொடுங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த சிறியராகிய இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்றீங்கன்றாரு. ஹல்லேலூயா. ஒரு ஏழைக்கு, ஒரு இல்லாதவங்களுக்கு நீங்க ஒன்றை கொடுக்கும் போது, இல்ல ஊழியர்களுக்கு மற்றவர்களுக்கு நீங்க ஒன்றை விதைக்கும் போது, அதை யாருக்காக நம்ம செய்யறோம்? அதை கர்த்தருக்கே செய்யறோம். இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கறான்றாரு. அப்ப கர்த்தரையே கடனாளியா என்ன செஞ்சிருக்கான்? இப்ப நானு 100 ஏழைக்கு நான் கடன் கொடுக்கறேன்னு வைங்களேன், ஏன்ட்ட கடவுள் கடன் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். ஆமே. பக்கத்துல பாசனம், கடவுளையே நீங்க ஒரு கடனாளியாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. எப்ப மாற்ற முடியும்? ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு நாம் நம்முடைய கரங்களை நீட்டும் போது, நம்ம உதவி கரங்களை நம்ம நீட்டும் போது, நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அக்கௌண்ட்ல பரலோகத்துல வர வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, மறந்துடாதீங்க, உங்களுக்காக ஒரு அக்கௌண்ட் மேல இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அது காசு காணிக்க கொடுக்கறது மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. ஆத்துமாக்களுக்காக, ஒரு ஊழியத்திற்காக, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, தேவராஜ்ய வளர்ச்சிக்காக நீங்க எதை செய்தாலும், அங்க கூட ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட, என்னது தண்ணி காசு கொடுத்து வாங்குறாங்க, இலவசமா கிடைச்சதா? இலவசமா கிடைக்குது. ஆமா இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இலவசமா கிடைக்கிற ஒன்றையே நீ ஊழியக்காரனுக்கு கொடுக்கும் போது அதுக்கு கூட ஒரு அக்கௌண்ட் நான் ஓபன் பண்றேன்றாரு. ஹல்லேலூயா. ஃப்ரீயா கிடைக்கிற ஒன்றையே நம்ம என்ன செய்யறோம்?
ஃப்ரீயா கொடுக்கும்போது, ஒருவேளை மதிப்புள்ள ஒன்றை கர்த்தருக்காக நம்ம கொடுக்கும்போது அதற்கான பிரதிபலன் மிகவும் பெரியதாகத்தான் நிச்சயமா பரலோகத்துல இருக்கு. அல்லேலூயா. ஆகையால் நம்ம ஆத்துமாக்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்பட வேண்டும். ஆமென். இப்ப நல்லா கவனிங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பணம் மட்டும் கிடையாது, நேரமும் அதுல ஒரு மிகுந்த ஒரு 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 தாக்கத்தை என்ன செய்கிறது? ஏற்படுத்து. 24 மணி நேரம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. உங்கள்ட்ட ஒருவேளை பணம் இல்ல, ஆனா ஆண்டவரே நான் ஒரு மணி நேரத்தை ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பதற்கு நான் உங்க கையில என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். நீங்க சொல்லும் போது, நீங்க 1 மணி நேரம் ஒரு ஆளுக்கு போய் வேலை செஞ்சா எவ்வளவு கொடுப்பாரோ அதை காட்டிலும் 100 மடங்கு அதிகமான பலனை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இதெல்லாம் என்ன செய்யறது கிடையாது, நமக்கு இதெல்லாம் தெரியறதும் கிடையாது, நம்ம செய்யறதும் கிடையாது. ஆமென். ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்போதைக்கு ஆண்டவரே ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவதற்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஆனா அதை காட்டிலும் விலையேற பெற்ற ஒன்று, நேரம் என்ற ஒன்று என்னிடத்தில் என்ன செய்கிறது? நீங்க தந்திருக்கிறீங்க. சும்மா இருக்கிறேன் ஆண்டவரே, நானு இன்னைக்கு ஒரு மணி நேரம் என் தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அழிந்து போகிற என்னுடைய மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பகுதிக்காக நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய சமுதாயத்திற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்துல நம்ம விலையேற பெற்ற நேரத்தை நம்ம முதலீடு செய்யும் போது அதற்கான பிரதிபலனையும் கர்த்தர் என்ன செய்றாரு? கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்க ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்கும் போது, ஒருவேளை தேவன் உங்களை அவருடைய தோட்டத்துல உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருந்தா, ஒரு வேலைக்கு உங்களை வச்சிருந்தா எவ்வளவு சம்பளம் கொடுத்திருப்பாரோ அதே சம்பளத்தை காட்டிலும் அதிகமான சம்பளத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நேரத்தை தேவ ராஜ்யத்திற்காக நம்ம முதலீடு செய்யணும். அதே போல பாருங்க, நிறைய நேரங்கள்ல நமக்கு கொடுக்கிறதுக்கு பணம் இருக்காது, ஆனா தேவ ராஜ்யத்திற்கு வேலை செய்வதற்கு நமக்கு என்ன இருக்கும்? பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவ ராஜ்யத்திற்கு நம்ம பலனை நம்ம உபயோகப்படுத்தணும். ஹல்லேலூயா. நான் பாருங்க 2009 நினைக்கிறேன், 2009ல சென்னையில ஒரு ஊழியத்துல நான் போய் படிக்கிறதுக்காக போயிருந்தேன். ஒரு 3 மாசம் படிக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்ப அங்க பாத்தீங்கன்னா உண்மையாகவே அந்த 3 மாதங்கள், ஏன்னா நான் பைபிள் காலேஜ் போய் படிச்ச அனுபவம் எனக்கு கிடையவே, நான் பைபிள் காலேஜ்ல போய் படிக்க முடியாது, அதை நான் விரும்பினதும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இருக்கு, ஒரு 3 மாசம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சேன், ட்ரைனிங்காக போனேன். உண்மையாகவே அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது, என்னுடைய வாழ்க்கையை தலைகீழா என்ன செய்தது? மாறினது. சில அற்புதமான வெளிப்பாடுகளை, சத்தியத்தை நான் என்ன செய்தேன்? பெற்றுக்கொண்டேன். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப 3 மாசம் முடிய போகுது. இந்த 3 மாசம் முடியும் போது நிறைய பேர் அந்த கடைசி நாள சொல்றாங்க, இந்த ஊழியம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, இந்த 3 மாதம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது? எல்லாம் கையை வைத்து. அப்ப இந்த ஊழியத்திற்காக நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன செய்யுங்க, நீங்க செய்யுங்க. உடனே வந்தவங்க எல்லாம் லட்சக்கணக்கில் என்ன செய்யறாங்க? செக் எழுதி கொடுக்குறாங்க. நான் இந்த ஊழியத்துக்காக இது போல தர்றேன், இது தரேன், நான் ஒரு வாகனம் வாங்கி கொடுக்குறேன் இந்த ஊழியத்துக்காக அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? எல்லாம் எழுதுறாங்க. என்கிட்ட அப்ப பாத்தீங்கன்னா வண்டிக்கு வர்றது கூட காசே இல்ல. நானே அதாவது இந்த 3 மாதம் போகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருஷங்களா வேலை செஞ்ச பயணத்தை எடுத்துட்டு தான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டே வேலை செஞ்ச பணத்தை சேர்த்து வச்சு தான் என்ன செஞ்சிருக்கேன், அந்த பணத்தை எடுத்துட்டு அங்க போயிருக்கிறேன். அப்ப வரும்போது அங்க ஃபீஸ் எல்லாம் கட்டி அங்க வர்றதுக்கு வண்டி கூலியே இல்ல. அப்ப நானா ஒரு தீர்மானம் பண்றேன், ஆண்டவரே இந்த ஊழியம் எனக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கு, நான் ஏதாவது ஒண்ணு இந்த ஊழியத்துக்கு என்ன செய்யணும், நான் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நான் என்ன செய்யறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். அப்ப எனக்கு நல்ல வேலை செய்யறதுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கு, எனக்கு நல்ல பலத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த தோட்டத்துல நான் ஒரு வேலை என்ன செய்யறேன், நான் என்ன செய்யறேன், செய்து கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை என்ன செய்யறேன், பொருத்தனை பண்ணி நான் என்ன செஞ்சுட்டேன், சரி நான் கர்த்தர் என்னை அனுமதிக்கிற நாட்கள் வரைக்கும் நான் இந்த ஊழியத்திற்கு உதவியாக என்ன செய்கிறேன், நான் இருக்கிறேன்னு ஒரு பேப்பர்ல எழுதி, அவங்க சொல்லிட்டாங்க நீங்க இப்ப காசா கூட கொடுக்க வேண்டாம், நீங்க பேப்பர்ல கூட என்ன செய்யுங்க, எழுதி நீங்க போட்டு போங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, போட சொல்லிட்டாங்க. காசு கொடுத்தவங்களுக்கு போன் பண்ணாங்களோ இல்லையோ, வேலை செய்யணும்னு ஒப்பு கொடுத்த உடனே போன் இங்க தான் வருது, எங்களுக்கு தான் வந்துச்சு. எப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? ஏன்னா அது ஒரு பெரிய காடு, ஒரு 9 ஏக்கர் இருக்கும், பெரிய காடு. நீங்க ஒரு கல்லை தூக்குனீங்கன்னா அடியில் என்ன இருக்கும், பாம்பு இருக்கும், இல்லாட்டி தேள் இருக்கும். தேல்லாம் கடிச்சிருக்கேன்னு. அப்ப பொருத்தனை பண்ணியாச்சு, இதை ஒரு அழகான தோட்டமா என்ன செய்யணும், மாற்றணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெயிலுனாலும் வெயில், பயங்கர வெயில், அப்படியே உடம்பெல்லாம் என்ன இருக்கும், கட்டிக்கிட்டியா அப்படியே கருப்பு கருப்பா தான் என்ன செய்யும், உடம்பெல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த வெயில் அந்த அளவுக்கு, அந்த 3 மாசத்துல படிக்கும் போதே அவ்வளவு வெயில். அப்ப அதுக்கப்புறம் என்ன செய்யணும், வேலை செய்யணும். ஆனா பாருங்க,
நான் உண்மையாகவே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே அந்த ஊழியத்திற்கு வந்து ஒரு ஆசீர்வாதமா நான் பொருத்தனைய நான் நிறைவேற்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்தேன், 3 மாதம் படிச்ச அந்த படிப்பிற்காக தேவ சமூக ஆண்டவரே நீங்க எவ்வளவு நாள் என்ன அனுமதிக்கிறீங்களோ அவ்வளவு நாள் என்ன செய்யறேன், இந்த இடத்துல வந்து நான் வேலை செய்வேன். இன்னொன்னு பாருங்க, எதையுமே எதிர்பார்க்க கூடாது. அங்க சம்பளம்லாம் என்ன, வேலை தான் இருக்கும், சம்பளம் என்ன செய்யாது, சம்பளம்லாம் கிடைக்காது. சும்மா என்ன செய்யணும், சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ அந்த வேலையை என்ன செய்யணும், செய்யணும். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த 3 மாதம் முடிச்சுட்டு என்னுடைய கல்லூரி படிப்பையும் என்னுடைய காலேஜையும் படிக்க வேண்டியிருந்துச்சு. ஏன்னா அந்த காலேஜ் படிக்கும் போது தான் 3 மாதம் லீவ் எடுத்து நான் செஞ்சிருக்கேன், அங்க படிக்கிறதுக்காக போயிருக்கிறேன். ஸோ அப்போ அந்த என்னுடைய கல்லூரி படிப்பு முடிந்த உடனே நான் இங்கேருந்து புறப்பட்டு என்ன செய்கிறேன், போகிறேன். உண்மையை சொல்கிறேன் பாருங்க, அந்த 3 மாதம் நான் பெற்ற ஆசீர்வாதத்திற்காக 5 வருடங்கள் அந்த இடத்துல நான் வேலை செஞ்சேன். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம்? 5 வருஷம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்மளை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மறக்கவும் இல்லை. ஆனால் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நான் என்ன செய்கிறேன், இந்த 5 வருஷத்துல நான் வேலைக்கு போயிருந்தேன்னா வேற லெவலில் என்ன செஞ்சிருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 5 வருஷம் ஒரு கம்பெனியில் நான் வேலைக்கு போயிருந்தேன்னா, நான் MBA முடிச்சிருக்கிறேன், அந்த 5 வருஷத்துல நான் வேலைக்கு போயிருந்தேன்னா வேற பெரிய சம்பளத்தில் நான் என்ன செஞ்சிருக்கலாம், எனக்கு என்ன வந்திருக்கும், சம்பளம் வந்திருக்குமா வந்திருக்காதா, வந்திருக்கும். ஆமாவா இல்லையா? ஆனா பாருங்க, அது எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்க ராஜ்யத்திற்காக நான் என்னுடைய உழைப்பை தருகிறேன். ஏன்னா என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, நான் என்னுடைய உழைப்பை தருகிறேன், என்னுடைய பலத்தை தருகிறேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், அதற்கான பலனை பிரதிபலனை இப்பொழுதும் கூட நான் அனுபவிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் யாருக்கும் அநீதி உள்ளவரே அல்ல. ஹல்லேலூயா. அவருக்காக நம்ம பிரயாசப்படுகிற எந்த பிரயாசத்திற்கும் தக்க பலனை அவர் என்ன செய்கிறார், கர்த்தர் தருகிறார். ஆகையால் நம்ம என்ன பண்ணணும்னா, பரலோகத்துல நமக்கு ஒரு பொக்கிஷத்தை நம்ம என்ன செய்யணும், சேர்த்து வைக்கணும். எதை எதிர்பார்த்து என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்த்து எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. ஆமென். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை, நேரங்களை, ஆமென், நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் அவருக்காக நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும், நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்து ஆண்டவர் சொல்ற, நீ மூணாருக்கு ஊழியத்துக்கு போன்னு சொல்லி என்னை அனுப்பும் போது இடத்துல ஒரு பணமும், ஏன்னா அங்க வேலைக்கு இல்ல போகல, நானு அங்க என்ன போய் அங்க சம்பாதிக்கிறதுக்காக போல, அங்க எதுக்காக போனேன், உழைப்பதற்காக போனேன். அங்க இருந்து காசா கொடுத்து விடுவாங்க இல்ல. ஆனா கவனிங்க, நான் இங்க வருகிற கர்த்தர் அதற்கு இந்த இடத்தை வாங்குவதற்கு, இங்க தேவையான ஊழியத்துக்கு தேவையான ஒரு வாகனத்தை, எல்லாவற்றிற்கான தேவைகளை அவரே சந்தித்தாரு. ஹல்லேலூயா. அவரே என்ன செய்யறாரு, இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இதுக்கு காசு வேணும், அதுக்கு காசு வேணும், எனக்கு யாராவது கொடுங்கன்னு சொல்லி எங்கேயுமே கர்த்தர் என்னை கையேந்து விட்டதே இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. என்னன்னா, நம்ம தேவ ராஜ்யத்திற்காக நம்ம செயல்படும் போது, தேவ ராஜ்யத்திற்காக நம்ம உழைக்கும் போது, நிச்சயமாக நம்முடைய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ள போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் ஆனா நமக்கு குறைவுகள் வருது, ஏன் நமக்கு இல்லாமை வருது, ஏன் நிறைய நேரங்களில் பொருளாதார நெருக்கடி வருகுதுன்னா, நல்லா கவனிங்க, நம்ம கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஏதோ ஒன்று இருந்தும் நம்ம அதை செய்யலன்னு வைங்களேன், நமக்கு குறைவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு. ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் நேரத்தை கொடுத்தும் நீங்க இந்த நேரத்தை தேவராஜ்யத்துக்காக பயன்படுத்தல, இல்ல கர்த்தர் உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்தும் தேவராஜ்யத்துக்காக நீங்க அதை பயன்படுத்தல, கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தும் நீங்க அதை தேவராஜ்யத்துக்காக பயன்படுத்தல, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தும் தேவராஜ்ய வளர்ச்சிக்காக அதை நீங்க பயன்படுத்தல, கர்த்தர் உங்களுக்கு பணத்தை கொடுத்தும் பொருளை கொடுத்தும் நண்பர்களை கொடுத்தும் எல்லாவற்றையும் கொடுத்தும் எதையுமே தேவ ராஜ்யத்திற்காக நம்ம செய்யலன்னா, நான் கன்ஃபார்மா சொல்றேன், எவ்வளவு பணம் நம்ம கிட்ட இருந்தாலும் நம்மளை விட்டு தரித்திரம் மாறவே மாறாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், தேவ ராஜ்யத்துக்காக முதலீடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காணிக்கை கொடுக்கறத பத்தி நான் பேசல, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் நல்ல பலனா இருக்கட்டும், கர்த்தருக்கு முதலீடு பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நேரத்தை. ஆமென். ஊழியத்திற்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆமென். ராஜ்ய வளர்ச்சிக்காக எடுத்து என்ன செய்யுங்க, நான் செய்யறேன், இதை நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, நீங்க ஊழியத்துக்கு செய்யல, சபைக்கு செய்யல, எங்க செய்றீங்க? இப்ப இந்த 5 வருஷம் என்ன ஒரு மனுஷன் பாப்பாரு அப்படின்னு நான் ஒரு நாள் வேலை செஞ்சதே கிடையாது. ஆமென். காலையில 3 மணிக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும், எந்திக்கணும். 3 மணிக்கு முன்னாடி எந்திக்கணும்.
அன்னைக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணுன்ற எல்லா லிஸ்ட்டையும் என்ன செய்யணும் நான். அங்க இருப்பாங்க 10, 100, 1000 பேர் வருவாங்க மீட்டிங்க்கு. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் 100 பாத்ரூம் என்ன செய்யணும், 100 பாத்ரூம் கழுவி வைக்கணும் எல்லாரும் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி. நைட் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகும்போது பார்த்தீங்கன்னா 12, 1 மணி ஆயிரும். அப்போ தூக்க நேரம் எவ்வளோதான், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான், 2 மணி நேரம் தான். அதையும் நான் எங்கேயாவது வெளியில் பர்ச்சேஸ்க்காக போனோன்னா ஒரு இந்த சின்ன குட்டியான மணி ஒரு டெம்போ என்ன செய்யும், அந்த வண்டியிலேயே தூங்கிட்டு போகிற நேரம் தான் என்னுடைய தூக்க நேரங்கள். பல நேரங்களில் தூக்கங்கள் எனக்கு இல்லை. அதே போல் அங்கே இருக்கிற நேரத்தில் காலையில் எழுந்துச்சு நிறைய டியூட்டிஸ் என்ன செய்யணும், இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு முன்னாடி இந்த வேலைகள்லாம் முடிக்கணும் அப்படின்னு சில காரியங்கள்லாம் என்ன செய்யுது. கார்டனில் மாலை சாயங்காலம் உச்சி வெயில வேலை செய்ய முடியாது தோட்டத்தில். ஆனால் ஒரு 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கண்டிப்பாக தோட்டத்தில் என்ன செஞ்சுருக்கணும், தோண்ட பாறையாக தான் வரும், அள்ளி கொண்டு போய் என்ன செய்யணும், செமந்து கொண்டு போய் எங்கேயாவது என்ன செய்யணும், போடணும். அப்போ இதெல்லாம் மனுஷர்கள் பார்ப்பாங்க, நான் ஒரு நாள் செஞ்சதே கிடையாது. இன்னொன்று, கர்த்தர் நான் இதெல்லாம் இன்னைக்கு செஞ்சேன்னா ஒரு நாள் என்னை ஆசீர்வதிப்பாருன்னு கூட எனக்கு என்ன செய்யாது, எனக்கு தெரியாது. நான் என்ன செஞ்சேன், ஆண்டவரே அவங்க ராஜ்யத்துக்காக இதை செய்கிறேன், ஆண்டவரே எனக்கு கொடுத்த பலனை, ஞானத்தை, திறமைய, அறிவை நான் என்ன செய்கிறேன், உங்கள் ராஜ்யத்துக்காக நான் முதலீடு செய்கிற ஆண்டவரே, நான் விதைத்தேன், அதற்கான பலனையெல்லாம் நானே அறியாத விதத்தில் கர்த்தர் பார்க்கும்படி உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ ராஜ்யத்திற்கு நம்ம என்ன செய்யணும், முதலீடு செய்து விதைத்து, ஆமென், பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷத்தை என்ன செய்யணும், சேர்த்து வைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அநீதி உள்ளவரே அல்ல. பாருங்க, நீ இங்க செய்ய, நான் அங்க மட்டும் உனக்கு தரேன்னு சொல்லல. நீ இங்க செய்யறத நீ இங்கேயே அனுபவிப்பாய், அங்கேயும் நீ என்ன செய்வாய் பார்ப்பான் தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் ஒரு முதலீடு நம்ம என்ன செய்யணும். அதுல மிகவும் முக்கியமானது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு நம்ம அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். சபையாக, தனிப்பட்ட நபராக, குடும்பமாக, ஜனங்களை நம்ம என்ன செய்யணும், அழிந்து போகிற நபர்களை நம்ம என்ன செய்யணும், ஆதாயப்படுத்தணும். ஹல்லேலூயா. இப்ப எப்படி நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றது, எப்படி? நமக்கு எல்லாரும் ஆசை இருக்கு. நமக்கு என்ன இருக்கு, என்ன ஆசை இருக்கு, எப்படியாவது எதையாவது செஞ்சு நான் என்ன செய்யணும், ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறேன். இப்ப நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படி தன்னுடைய சீஷர்களை என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. அவங்களை அனுப்பும் போது ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி அவங்கள்ட்ட என்ன செய்யறாரு, அனுப்பி விடுறாரு. ஹல்லேலூயா. சும்மா போன உடனே ஆதாயப்படுத்திட முடியாது. நாம் அவங்க என்ன அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புறாரோ அதை அவர்கள் கடைபிடிக்கும் போது புதிய ஆத்துமாக்கள் என்ன செய்யறாங்க, ஆதாயப்படுத்த தேவன் அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, உதவி செய்கிறார். எல்லாம் எடுத்துக்கொள்வோமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை என்ன செய்யறாரு, புதிய கிராமங்களுக்குள்ள என்ன செய்யறாரு, அனுப்புகிறார். எதுக்கு அனுப்புனாரு, புதிய கிராமங்களை எதுக்கு அனுப்புனாரு? சோறு என்கிட்ட பத்தாம இருக்குப்பா, என்கிட்ட வசதி குறைவா இருக்கு, அதனால நீங்க அந்த ஊருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, போய் சாப்பிட்டு வந்துருங்க அனுப்புனாரு. எதுக்காக அனுப்புனாரு? ஒரு பெரிய நோக்கத்தோடு அனுப்புகிறார், ஒரு பெரிய திட்டத்தோடு அனுப்புகிறார். என்ன திட்டத்தின்னா, ஆத்துமாக்களை நீங்கள் தேவ ராஜ்யத்திற்காக என்ன செய்ய வேண்டும், ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய திட்டத்தோடு என்ன செய்கிறார், அவர்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. போனவங்களை நல்லா கவனிங்க, அனுப்பும் போது அவர்களுக்கு சில ஆலோசனைகளை கர்த்தர் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறாரு. ஆமென். சபையாக நாமும் என்ன செய்ய வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். அப்ப கர்த்தர் நம்ம என்னெல்லாம் செய்யணும் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம செய்யும் போது ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்ய முடியும், ஆதாயப்படுத்த முடியும். இங்கு சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. அதை நாம் செய்யாமல் இருக்கும் போதும் என்ன நடக்குது, ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்கிறோம், ஆதாயப்படுத்துகிறோம். இப்ப கவனிங்க, 1வது வசனம் பாருங்க, 10வது அதிகாரம் 1 வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். ஹல்லேலூயா. முதலாவது கவனிங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, அவர் ஒரு ஊருக்கு என்ன செய்ய போறாரு, போக போறாரு. ஆனா அவரு போறதுக்கு முன்னாடி அந்த ஊராரை ஆயத்தப்படுத்துவதற்காக என்ன பண்றாரு, என்ன செய்யறாரு, முதலாவது 2 பேராக என்ன செய்கிறார், அனுப்புகிறார். ஹல்லேலூயா.
எல்லாம் சொல்லுங்க. முதலாவது ஆண்டவர் என்ன செய்யறாரு? 2 பேரா அனுப்புறாரு. ஆமென். ஒரு ஊருக்கு எதுக்கு அனுப்புறாரு? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண. எப்படி அனுப்புறாரு? தனியா போகாதீங்க. எப்படி போங்க? 2 பேரா போங்க. பாருங்க, இந்த 2 பேராக போறது எதை காண்பிக்கிறதுனா, ஒரு மனதை என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. ஐக்கியத்தை காண்பிக்கிறது. ஒற்றுமையை என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. ஒரு வேதம் சொல்லுது பாருங்க, ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் எத்தனை பேரை துரத்துவாங்க? 2 பேர் எத்தனை பேரு? 2000 பேரா? 2 பேர் 10,000 பேரை சேர்ந்து துரத்திடலாமா? அல்லேலூயா. ஒருவன் 1000, தனியான நின்னா எத்தனை பேர் தான் அடிக்க முடியும்? 1000 பேர் தான் அடிக்க முடியும். ஆனா என் கூட இன்னொரு ஆள் இருந்தா எத்தனை பேரு? 1000 2000 இல்ல, 1000 அங்கிட்டு. அவர் எத்தனை பேரு? அவரும் 1000. ஆனா நாங்க 2 பேரும் சேரும் போது அது 10,000 மாறிடுது. அல்லேலூயா. ஐக்கியத்திற்கு, ஒரு மனதிற்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை என்ன செய்கிறது? இருக்கு. நல்லா கவனிங்க. ஊழியம் வளர்ச்சி, ஆத்தும ஆதாயம் ஒரு மனம் இல்லாம என்ன செய்வதில்லை? நடப்பதில்லை. ஐக்கியம் இல்லாம என்ன செய்வதில்லை? நடப்பதில்லை. அல்லேலூயா. இப்ப நம்ம சபையா ஒரு குடும்பமா இருக்கோம்னா, நம்ம ஒருமனப்பட்டு ஆத்தும ஆதாயத்துல என்ன செய்யணும்? ஈடுபடணும். அல்லேலூயா. நமக்குள்ளேயே ஐக்கியம் இல்லை, நமக்குள்ளேயே சமாதானம் இல்லை, நமக்குள்ளே சண்டை சச்சரவுனா என்ன செய்ய முடியாது? நல்லா கவனி. நம்ம என்னதோட போறோமோ, இப்ப அதுக்கு அடுத்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 5ஆம் வசனம் பாருங்க. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்க. போன உடனே என்ன செய்ய சொல்றாரு? பி பீஸ் இன் திஸ் ஹவுஸ் சொல்ல சொல்றாரு. எப்படி? வீட்டுக்குள்ள. ஆனா போறவங்க எப்படி இருக்கணும்? அப்ப எப்படி போகணும்? 2 பேர் போறாங்கன்னு வைங்க ஊழியத்துக்காக. இப்ப நாங்களே ஊழியக்காரங்க ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு கிராமத்துக்கு சுவிசேஷ ஊழியத்துக்காக போறோம்னு வைங்க. 5 பேரும் எப்படி போகணும்? ஒரே மனதோட, ஏசப்பா ஒரே இந்த கிராமத்தை எப்படியாவது எங்களுக்கு என்ன செய்யுங்க தாங்க, இந்த கிராமத்தில் அநேக குடும்பங்கள் எங்களுக்கு தாங்க, அநேகர் விடுவிக்கப்பட எங்களை அனுப்புங்கன்ட்டு நாங்க என்ன செய்யணும்? எப்படி போகணும்? ஒரு மனதோட சமாதானத்தோட என்ன செய்யணும்? போகும்போதுதான் என்ன நடக்கும்? அப்படி 5 பேரும் போயிட்டு இருக்கும்போது நீங்களாம் கொஞ்சம் பின்னாடி வாங்க, முதல்ல நான் முன்னாடி போறேன், எனக்கு தான் என்ன இருக்கு? எனக்கு தான் பவர் இருக்கு, எனக்கு தான் பேசக்கூடிய திறமை இருக்குன்னு ஒருத்தர் முன்னாடி போனார்னா என்ன ஆகாது? என்ன ஆகாது? அங்க ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. பாருங்க, எதுவா இருந்தாலும் முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தனியா என்ன செய்யாத, தனியா போகாத, தனியா செய்யாத. அல்லேலூயா. எப்படி செய்யுங்க? ஆனா நிறைய பேரையும் கூட்டிடாத. எத்தனை பேர் போயிரு? ஆமா, நிறைய பேர் போயிடும், அதுவும் சிக்கலாகி போகும். அதனால என்ன பண்ணு? 2 பேரா ஒரு மனமா நீங்க என்ன செய்யுங்க? போங்க. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு முதலாவது 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தா அந்த காரியம் என்ன செய்யும்? வாய்க்கும். அல்லேலூயா. குடும்பத்துல பாருங்க, கணவன் மனைவி 2 பேர் ஒருமனப்படணும். இல்ல பெற்றோர் பிள்ளைகள் 2 பேர் ஒருமனப்படும் போது மாற்றங்கள் என்ன செய்கிறது? மாற்றங்கள் நடக்குது. ஒரு கிராமத்துக்காக ஜெபம் பண்றீங்க, 2 பேர் 2 விசுவாசிகள் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது அங்க மாற்றங்கள் என்ன செய்கிறது? ஆனா பிசாசு என்ன பண்ணிடுறானா, போங்க ஆனா ஒரு மனமா என்ன செய்யாதீங்க. நீங்க 10 பேர் கூட போங்க, ஆனா என்ன பண்ணிடாதீங்க? ஒரு மனதோட நீங்க போனீங்கன்னா அங்க என்ன ஆகும்? ஒரு வீட்டுக்கு நம்ம போய் ஜெபம் பண்ண போறோம்னா ஒரு மனதோடு அங்க போனாதான் அங்க கிரியை நடக்கும். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு மனம் இல்லாம போனோம்னு வைங்களேன், அங்க என்ன நடக்கும்? சண்டை தான் வரும். வந்துட்டு போனவொடனே என்ன வரும்? ஆண்டவரே சமாதானத்தை இந்த குடும்பத்திற்கு அனுப்புவீராகட்டு வந்துடும். வந்த உடனே பானையெல்லாம் டம்மு டும்முன்னு என்ன செய்யும்? பிளைட் எல்லாம் பறக்கும். என்னன்னா என்ன இல்ல, அங்க போனதே என்ன இல்ல, போனதே எப்படி போகல? ஒரு மனதோடு போகல. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்லி அனுப்புறாரு, ஒரு கிராமத்துக்குள்ள போகும்போது எப்படி போங்க? 2 பேர் இணைந்து என்ன செய்யுங்க? 2 பேர் இணைந்து போங்க. அல்லேலூயா. ஏன் நான் நல்லா கவனிங்க. இப்ப ஏன் 2 பேரா போக சொல்றாருன்னா, சில நேரங்கள் பாத்தீங்கன்னா ஒருவர் ஆக்டிவா இருப்பாங்க, ஒருவர் எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் பயத்தோடு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆனா இந்த பயத்தோடு இருக்கிற இன்னொருத்தர் என்ன செய்வாங்க? பரவாயில்ல, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், வாங்க போவோம் அப்படி என்ன செய்வாங்க? தைரியமாய் போவதற்கு. அல்லேலூயா. இப்போ ஒருமனப்பட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் அங்க என்ன செய்யறாரு? கிரியை செய்கிறார். அங்க மாற்றங்களை கொடுக்கிறாரு. ஆமாவா இல்லையா? இப்ப முதலாவது என்ன பண்ணணும்? ஒருமனப்பட்டு என்ன செய்யணும்? ஒருமனப்படணும். முதல்ல என்னது? ஆத்துமக்கள் ஆதாயம் பண்றதுக்கு ஒருமனப்படணும். 2வது சொல்றாரு பாருங்க, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ
கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ரெண்டாவது என்ன செய்ய சொல்றாரு? வேண்டிக் கொள்ளுங்கள். என்ன சொல்லுங்க? முதலாவது ஒருமனப்படுங்க, ரெண்டாவது வேண்டிக் கொள்ளுங்க. வேண்டிக் கொள்றதுன்னா என்னது? ஜெபம் பண்ணணும் ஆண்டவருடைய சமூகத்துல. அல்லேலூயா. ஒருமனப்படணும் முதலாவது. ரெண்டாவது என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த குடும்பத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நபரை ரட்சிங்க ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கிராமத்தை ரட்சிங்க ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க என்ன செய்யுங்க? தொடுங்க, ரட்சிங்க. நம்ம அதிகமா என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. சில நேரங்கள் பாருங்க, ஒருமனப்படுவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? ஜெபிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரே காரியத்துக்கு ஒரே நோக்கத்துக்காக போவாங்க, ஆனா என்ன எப்படி போக மாட்டாங்க? ஜெபிக்காம போயிருவாங்க. நான் சொல்றேன் பாருங்க, ஒருமனப்படணும். ரெண்டாவது ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். ஆண்டவரே இன்றைக்கு இந்த கிராமத்துக்குள்ள நான் ஊழியத்துக்கு போகிறோம், இன்னைக்கு இந்த குடும்பத்துல நான் சந்திக்க போறேன், இன்னைக்கு இந்த அக்காட்ட, இந்த அண்ணன்ட்ட, இந்த தம்பிட்ட, இந்த தங்கச்சிக்கிட்ட நான் பேச போறேன், நீங்க இடைபடுங்க ஆண்டவரே, நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆத்துமாக்களுக்காக முதலாவது நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும் ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவரே இந்த பகுதி எனக்கு தாங்க ஆண்டவரே. பாருங்க, நம்ம நேரடியாய் அவங்களை சந்திப்பதற்கு முன்பாக முதல்ல ஜெபத்துல அவங்களை சந்திக்கணும். ஆமென். ஒரு வீட்டுக்கு நீங்க நேரடியாய் போவதற்கு முன்பாக முதல்ல எப்படி போகணும்? ஜெபத்துல அங்க போகணும். ஆமென். அப்பதான் என்ன செய்ய முடியும்? அந்த வீடை நம்ம ஆதாயப்படுத்த முடியும். ஓகே, இப்ப ஒருமனப்படுறோம், ரெண்டாவது ஜெபிக்கிறோம். மூணாவது என்ன சொல்றாரு? மூணாவது வசனம் பாருங்க, புறப்பட்டு போங்க. எல்லாம் சொல்லுங்க, புறப்பட்டு போங்க, போகணும். மூணாவது என்ன செய்யணும்? எல்லாம் ஒரு மனமா இருப்பாங்க, கண்டிப்பா அவங்கள நம்ம ஆதாயப்படுத்திடணும். கண்டிப்பா இன்னைக்கு ஒரு உபவாச ஜெபத்தை போடுவோன்ட்டு என்ன பண்றது? நல்ல ஆண்டவரே இந்த குடும்பத்தை ரட்சிங்க, ஆண்டவரே இந்த குடும்பத்தை தாங்க, அவரை தொடுங்க, இவரை ரட்சிங்கன்னு சொல்லி என்ன செய்யறது? ஜோம் பண்றது. அப்புறம் ஜோம் பண்ணிட்டு எங்கேயோ உட்காந்துருக்கிறது. கர்த்தர் கொண்டு வருவாரு, அவர் வீட்டுக்கு நம்ம மத்தியில் என்ன செய்வாரு? இல்ல. என்ன பண்ணணும்? புறப்பட்டு போக வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? புறப்பட வேண்டும். பக்கத்துல பேசுறோம், புறப்படுங்க, போங்க. அல்லேலூயா. ஆமா, உங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. ஆத்துமாக்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்க நம்ம என்ன செய்யணும்? போக வேண்டும். பக்கத்து வீட்டுக்கு போங்க, பக்கத்து ஊருக்கு போக வேண்டாம். சிலர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என்ன எப்படியாவது பீகாருக்கு மிஷனரியாய் அனுப்புங்க ஆண்டவரே. எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே என்னை எப்படியாவது கண்காணாத ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டுருங்க ஆண்டவரே, நாங்க போய் ஊழியம் செய்ய போறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அது இல்ல ஆண்டவர் சித்தம். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்ற? முதல்ல பக்கத்து வீட்டுல போய் கதவு தட்டி அவங்களுக்கு முதல்ல என்ன செய்ய? சுவிசேஷத்தை அறிவி. ஆமென். முதல்ல உன் எதிர்த்த வீட்டுல உள்ளவங்களுக்கு சொல்லு, நீ சந்திக்கிறவர்களுக்கு சொல்லு. அல்லேலூயா. அப்படி சொல்லி வரும்போது தன்னால என்ன ஆகும்? கர்த்தர் ஒரு நாள் நம்மள என்ன செய்வாரு? கொண்டு போய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. இல்ல ஆண்டவரே, எனக்கு இங்க அழைப்பு இல்ல ஆண்டவரே, எனக்கு வேற எங்கேயோ தான் நீங்க அழைப்பு வச்சிருக்கீங்கன்னா, அப்படி அழைப்பு என்ன செய்யறது இல்ல, வேலை செய்யல. உங்களை சுற்றிலும் இருக்கிற இடத்திற்கு நீங்க ஒரு மிஷனரி. பக்கத்துல பார்த்து நீங்க ஒரு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தட்டு தட்டி சொல்லுங்க, என்னது? நீங்க ஒரு மிஷனரி. உங்க குடும்பத்துல நீங்க யாரு? நீங்க ஒரு மிஷனரி அப்படின்னா யாரு? உங்க குடும்பத்துக்கு யாரை அனுப்பி இருக்கிறாரு ஆண்டவர்? யார் அனுப்பி இருக்கிறாரு? உங்க குடும்பத்தை ரட்சிப்பதற்கு யாரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு? உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நீங்க தான் மிஷனரி. அல்லேலூயா. உங்களுக்கு இப்ப அழைப்பு எங்க இருக்கு? உங்க குடும்பத்துல தான் இருக்கு. அதை நீங்க முதல்ல என்ன செய்யணும்? நிறைவேற்றி முடிக்கணும். அல்லேலூயா. அடுத்து நம்ம சமுதாயம், நம்ம பகுதிக்கு நம்ம என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, நமக்கு அறிமுகமானவங்க, எதுக்கோ ஓடுவோம், ஆனா சுவிசேஷம் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அதுக்காக நம்ம புறப்படணும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? புறப்படணும். சொல்லுங்க, நம்ம என்ன செய்யணும்? புறப்படணும். அப்படின்னா போகணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு என்ன செய்யணும்? ஆண்டவரே இன்னைக்கு நான் போறேன் ஆண்டவரே, என் கூட வாங்க ஆண்டவரே. என்ன செய்யறாரு? கர்த்தர் வருகிறார். அப்ப ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? புறப்பட வேண்டும். அடுத்து சொல்றாரு பாருங்க, புறப்பட்டு போங்கள். மூன்றாவது இப்ப என்ன பார்த்திருக்கிறோம்? போக வேண்டும், புறப்பட்டு போகணும். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். எப்படி அனுப்புறாரு ஆண்டவர்? ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறாரு. விடுமாது? எப்படி இருக்கும்? என்ன, எந்த கூட்டத்துக்குள்ள எப்படி அனுப்புறாரு? ஓநாய் கூட்டத்துக்குள்ள
ஆட்டுக்குட்டி அனுப்புற மாதிரி உங்களை அனுப்புறாரு. அல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஆட்டு கூட்டத்துக்குள்ள நம்மள ஓனாய் மாதிரி அனுப்புறாரு நம்ம நினைக்கிறோம். இல்ல, எப்படி அனுப்புறாரு ஆண்டவர்? எந்த கூட்டத்துக்கு அனுப்புறாரு நம்மள? ஓனாய் கூட்டத்துக்குள்ள ஆட்டுக்குட்டி போனா எப்படி இருக்கும்? சில நேரங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் ஆட்டு கூட்டத்துக்குள்ள ஓனாய் மாதிரி அனுப்பல. இப்படி அனுப்புறாரு, ஓனாய் கூட்டத்துக்குள்ள ஆடு மாதிரி அனுப்புறாரு. அல்லேலூயா. அப்ப போகும்போது எல்லாம் அப்படியே நமக்கு சாதகமா இருக்கும்னா என்ன செய்யாது? இருக்காது. எதிர்மறையா தான் என்ன செய்யும்? எதிர்மறையா தான் இருக்கும். நம்ம ஆடு மாதிரி மேன் கத்தும் போது அதை எப்படி கத்தும்? ஓன் ஊழ விடுற மாதிரி தான் என்ன செய்யும் சில நேரங்கள்ல இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா கத்து நம்மளை அனுப்புனது எங்க? ஓனாய் கூட்டத்துக்குள்ள நம்மளை அனுப்பி இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா தான் என்ன செய்யணும்? போகணும். சுவிசேஷ ஊழியன்றது என்னது? அப்படிப்பட்டதான். இப்ப சொல்றாரு அடுத்து, பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம். அதை நம்ம பின்னாடி நம்ம தியானிப்போம். அடுத்து தியானிப்போம் என்னென்ன ஆண்டவர் செய்ய சொன்னாருன்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு என்ன உண்டாகட்டும்? சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் போனோட என்ன செய்யணும்? என்ன பேசணும்ன்றாரு? சமாதானத்தை நீங்க பேசணும், ஆசீர்வாதத்தை நீங்க பேசணும், நன்மையை நீங்க பேசணும், ரட்சிப்பை நீங்க என்ன செய்யணும்? ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, சண்டையா பிரச்சனையா இருக்கு, அந்த நேரத்தில் நீங்க என்ன பேசணும்? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அங்க போனவுடனே அவங்க பிரச்சனைகளை நம்ம கேட்டவுடனே, பிரச்சனை இல்லாத மனுஷன் யார் இருக்கா? எங்க வீட்டுல இந்த இப்பதான் நான் பாருங்க பானைகளையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இப்பதான் என்ன செஞ்சிருக்கேன், வந்திருக்கேன், அதெல்லாம் இருக்கிற கதை தானே அப்படின்ட்டோம்னா என்ன ஆயிரும்? போச்சு. போய் என்ன சொல்றாரு? முதலாவது எதை சொல்லணும்ன்றாரு? சமாதானத்தை கட்டளையிடணும். அப்ப போகும்போது நம்ம எப்படி போகணும்? நம்ம ஒருத்தவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கறதுக்கு போறோம். அல்லேலூயா. நீங்க எப்படி போகணும்? இப்ப சமாதானமா போகணும். அல்லேலூயா. நமக்குள்ளேயே சமாதானம் இல்ல, நமக்குள்ளேயே பிரச்சனைகளா இருக்குன்னா நம்ம அங்க போய் என்னத்தை தான் கொடுப்போம்? எது உங்ககிட்ட இருக்கோ அதை தான் நீங்க என்ன செய்வீங்க? கொடுத்துட்டு வருவீங்க. நீங்க கோபத்திலேயே நிரம்பி இருந்தீங்கன்னா போனவொடனே அங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே கோபமா பொங்கிட்டு வருவாங்க. ஆமே. நம்ம எதை கொண்டு போகணும்? சமாதானத்தை கொண்டு போகணும். சமாதானத்தை அவர்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆமென். இப்ப முதலாவது நம்ம என்ன செய்யணும்ன்றார் ஆண்டவர்? முதலாவது ஒருமனப்படணும், அடுத்து ஜெபிக்கணும், மூன்றாவது புறப்பட வேண்டும், நாலாவது சமாதானத்தை கூற வேண்டும். சமாதானத்தை பேசணும், சமாதானத்தை பேசி பழகணும். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகள், உங்க வாயிலிருந்து சமாதானத்தை நீங்க எப்பயும் என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? பேசிக்கிட்டு இருந்தா தான் சமாதானம் வெளிப்படும். ஆமே. பேசுறதெல்லாம் என்னது? வாயிலிருந்து வர்றதெல்லாம் எப்படி இருக்கு? ஒரே பிரச்சனையான வார்த்தை, போராட்டமான வார்த்தை, எதிர்மறையான வார்த்தைனா உங்களால யாருக்கும் சமாதானத்தை கொடுக்கவே முடியவே முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீ எதை பேசு? சமாதானத்தை கூறுன்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த பிஎல்ராம் பகுதி நம்ம கையில் ஆண்டர் கொடுத்துருக்கிறாருன்னா, இந்த ஹை ரேஞ்ச் ஆண்டர் நம்ம கொடுத்துருக்கிறாருன்னா நம்ம என்னத்தை பேசணும்? முதல்ல, இசப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் நான் சமாதானத்தை கூறுகிறேன் ஆண்டவரே. இதைத்தான் நம்மளை செய்ய சொன்னார். ஆண்டவரே என்னுடைய வீட்டில் நான் சமாதானத்தை கூறுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? நம்ம சமாதானத்தை பேசி பழகிருந்தா தான் அங்க போகும்போது என்ன வரும்? சமாதானம் வரும். வீட்டுல சமாதானமா பேச பழகுங்க. முதல்ல பக்கத்துல சமாதானமா பேசி பழகுங்க. அல்லேலூயா. சில வாயை திறந்தாலும் எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். ஐயோ என்ன நடக்க போகுது தெரியல. அப்படி இருக்க கூடாது. நீங்க வாயை திறக்கும் போது எப்படி வார்த்தை வெளிப்படணும்? இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டதான். கேட்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்க ஜனங்க? 3 நாள் உட்காந்து பிரசங்கம் கேட்டிருக்காங்க. எப்படி பேசியிருப்பாரு யோசிச்சு பாருங்க. 3 நாள் உட்காந்து கேட்டிருக்காங்க. அப்ப எப்படி இருக்கு? கேட்க எப்படி இருக்கு? என்ன வார்த்தை நீங்க பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு ஆறுதலாவே இருக்கும். என்ன செய்யுங்க? நீங்க வந்தீங்கனாலே எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க என்ன செய்யுங்க? அப்படி வார்த்தை நம்மளை குறிச்சு என்ன செய்யணும்? ஐயோ வந்துட்டாங்களே, என்ன செய்யணும் தெரியலையே, இருக்கிற பிரச்சனையே போகுமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? ஆமே. நம்ம என்ன பண்ணணும்? சமாதானமா ஒருத்தவங்க நீங்க பேசுனீங்கன்னா நல்ல வார்த்தையில நீங்க என்ன செய்யுங்க?
பேசுங்க. உயர்வான வார்த்தைகளை பேசுங்க. ஆசீர்வாதமான வார்த்தை எதையுமே எனக்கு பேசவே தெரியலையா, வாய் திறந்தாலும் என்னதான் வருது, ஏதாவது என்ன வந்துருது, கோவமா வார்த்தை வந்துருதியா, தப்பான வார்த்தை வந்துருதியா, வாயை திறந்தாலே குறைதான் எனக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்க வசனத்தை எடுத்து அதிகமா பேச ஆரம்பிக்கணும். எதை பேசணும்? ஐயா நான் வாயை திறந்தாலே யாரை பத்தி பேசாம என்னால என்ன செய்ய முடியாது அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், வசனத்தை எடுத்து அதிகமா பேசணும். ஹல்லேலூயா. எப்படி இந்த வாயை கண்ட்ரோல் பண்றது? ஆமென். ஆண்டவர் இந்த யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரசங்கமே எதைதான் பத்தி பண்றாரு, வாயை பத்தி தான் பண்றாரு. ஏன்னா அதுதான் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப இப்ப நிறைய பேர் சொல்ற டங் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு என்ன செய்யறாங்க, எப்படி நாக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, வார்த்தை எப்படி வந்துருச்சு, சரி அப்படி சொல்லுவோம். ஐயோ தெரியாம சொல்லிட்டேன், அது எப்படி தெரியாம வரும் வாயில இருந்து? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். எப்பயும் நம்ம என்ன மாதிரி வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கோன்றத கவனிங்க. ஆமென். எப்பனாலுமே சரி, சில நேரம் ஜெபிக்கும் போது மட்டும் என்ன இருக்கும், அப்படியே வார்த்தைகள் முட்டி போட்டு ஜெபம் பண்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அப்படியே அடாடாடாடா அப்படி என்ன செய்யும், என்னமா ஜெபம் பண்றாங்கன்னு இருக்கும். ஆனா இயேசுவின் நாமத்தில் ஆமென் எந்திரியா கிடைச்சோட போவாங்கட்டு இங்க உட்காந்து அப்படி என்ன செய்வாங்க, செவத்தை முடிச்ச உடனே என்னது அங்க இருந்து கப்பு 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 என்ன செய்யும், அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும். அப்படி இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்படிதான் ஒரு 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 ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருக்காரு சர்ச்சில் என்ன செஞ்சிருக்காரு, செய்தி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. உடனே அந்த பாஸ்டரோட மனைவி என்ன செஞ்சிருக்காங்க, வீட்டுல இருந்து பாத்திரம் பண்ண சாமான எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்க வந்துட்டாங்க, சர்ச்சைக்கு வந்துட்டாங்க. சாமான் தட்டெல்லாம் அள்ளிட்டு சர்ச்சைக்கு வந்து ஸ்டேஜில் எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, பிரசங்கம் முடிச்சோன்னே என்னம்மா இதெல்லாம் கொண்டு வந்து எங்க வச்சிருக்கணும்னு, நீங்க பிரசங்கம் பண்ணும்போது தான் உங்க கூட வாழ்க்கை நடத்தணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, அதனால நான் என்ன செஞ்சுட்டேன் இங்கேயே வந்துட்டேன். வீட்டுல உங்க கூட என்னால என்ன செய்ய முடியல, குடும்பமே நடத்த முடியல, அதனால நம்ம என்ன செஞ்சுக்குவோம் இங்கேயே இருந்துக்கலாம். நீங்க இங்கதான் மனுஷன் மாதிரி என்ன செய்றீங்க, பேசுறீங்க, மனுஷன் மாதிரி இருக்கீங்க, அதனால வீட்டுல என்ன செய்ய வேண்டாம். பிரசங்கத்துல என்ன பண்றது, நல்லா நல்லா பேசுறது. ஆனா வீட்டுக்கு போனோன்னு என்ன ஆகுறது, வீட்டுக்கு போனோன்னு ஆப்போசிட்டா இல்ல. நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும், சமாதானமா இருக்கணும். ஆமென். யார்கிட்ட பேசினாலும் சரி. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு எதிரிகிட்டே நீங்க பேசும்போது உங்க வார்த்தையால உங்க எதிரியை கூட நீங்க ஆதாயப்படுத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நீ சாந்தமா பேசி பாருங்க, பொறுமையா நீங்க பேசி பாருங்க, எதிரி கூட என்ன செஞ்சிருவான். ஆனா சமாதானமே மண்ண வந்தவன் கூட அப்படியே என்ன செஞ்சிருவான், நம்ம பேசுற பேச்ச பார்த்து இதுக்கு போய் நம்ம வந்திருக்க பாருன்ட்டு என்ன பண்ணிடுவான், எலும்ப ஆரம்பிச்சு. அப்படி இருக்க கூடாது நம்ம வார்த்தைகள். ஹல்லேலூயா. உங்க கூட வேலை செய்யறவங்க கூட சமாதானமா பேசி பழகுங்க, நல்ல வார்த்தைகளை பேசி பழகுங்க. ஐயோ இந்த அக்காவா பேசுனாங்கன்னா எப்படி இருக்கும், கர்த்தருடைய வார்த்தையில இருந்து அவ்வளவு அழகா பேசுவாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்யணும், உங்களை பத்தி கொஞ்சம் வாய மூடுறியா, உன்கிட்ட பேசினா அவ்வளவுதான் முடிஞ்சு, இன்னைக்கு என் வாழ்க்கையே போச்சு இன்னைக்கு அப்படின்ற அளவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம குறிச்சு வந்துடக்கூடாது. அதனாலதான் என்ன பண்ணும், நாவை கண்ட்ரோல் பண்ணணும்னா வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணா எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், வார்த்தையை எடுத்து பேசிக்கிட்டே இருக்கும்போது நாக்கு என்ன செஞ்சாரும், நாக்கு என்ன ஆகும், வார்த்தை தான் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை நடத்துவாரு அப்படின்ற வார்த்தை என்ன செய்யணும். ஒருத்தவங்க பலவீனத்தோடு வர்றாங்க, வியாதியோடு வர்றாங்க, உங்கள்கிட்ட பேசும்போதே எப்படி இருக்கணும், வியாதி இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு வியாதி இருந்தா கூட உங்கள்கிட்ட பேசுனதுனால எனக்கு ஒரு சமாதானமா என்ன செய்யுது, இப்படி வரணும். நம்ம கிட்ட பேசணும்னு என்ன ஆயிடக்கூடாது, வேலைக்கு வந்தாங்க ஐயோ இப்பவுமே நான் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற அளவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி வார்த்தைகள் வரக்கூடாது. சமாதானமா என்ன செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இதுதான் நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும். இப்படி பேசினா தான் உங்க கூட வேலை செய்யறவங்க கூடயே நீங்க சமாதானமான வார்த்தைகளை பேசுற, சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா எப்படி நம்ம ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்த முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம கூட வேலை செய்யறவங்களோடு, நம்ம கூட பழகுறோட, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட நம்ம எப்படி பேசணும், பக்கத்துல போய் சமாதானமா பேசுங்க. ஹல்லேலூயா. உங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட வந்து கேட்டா தெரியும் நீங்க சமாதானமா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க. அவங்களுக்கு என்ன செய்யும், நல்லா ஐயோ எப்பா எப்படிதான் அந்த வீட்டுல இந்த மனுஷன் குடியிருக்காரோ தெரியலையா, எப்படிதான் அந்த பிள்ளைங்க இருக்காங்களோ தெரியலையா, பக்கத்து வீட்டுல இருக்கு எங்களாலேயே முடியல, எப்படிதான் அந்த அப்படின்னா என்ன ஆயிரும், சாட்சி போச்சு. ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவானுங்க, அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவ பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, சமாதானம் பண்ணுகிறவர்களா இருப்பாங்க, சமாதானத்தை கூறுகிறவர்களா இருப்பாங்க, சமாதானத்தை அறிக்கை செய்கிறவங்களா இருப்பாங்க, நன்மையை பேசுகிறவங்களா இருப்பாங்க. யாரு பக்கல பாஸ் தேவ பிள்ளையா இருந்தீங்கன்னா
சமாதானத்தை பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. நம்ம தேவ பிள்ளைகளா இல்லைன்னா என்னத்தை பண்ணுவோம்? சமையல் தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆமென். என்ன பண்ண மாட்டோம்? சமாதானம் பண்ண மாட்டோம். ஆமென். ஒரு தேவ பிள்ளை ஒரு வீட்டுக்குள்ள போனான்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சமாதானம் என்ன செய்யப்படும்? உண்டாக ஆரம்பிக்கும். பஞ்சாயத்து பண்ண சில நேரம் கூப்பிடுவாங்க, நமக்கே பெரிய போராட்டமா, ஐயோ எப்படி இது நடக்க போகுது அப்படின்னு. ஆனா நம்ம பேச ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சமாதானத்தை என்ன செய்வாரு? அவங்களுக்குள்ள அனுப்புவாரு. ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்கு? சில இடத்துல பாத்தீங்கன்னா அங்க நம்ம அவங்க சமாதானமா தான் இருப்பாங்க. நம்ம போன உடனே 2 நாளா என்ன செஞ்சிரும்? வெடிச்சு கிளம்பி சதறி நாலா பக்கம் என்ன செஞ்சிரும்? போயிரும். என்னன்னா போகும் என்னது இல்ல, நமக்குள்ளேயே சமாதானம். ஹல்லேலூயா. அப்ப சமாதானத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கூறணும். அடுத்து பாருங்க, அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். அவங்க என்ன தர்றாங்களோ அதை நம்ம என்ன செய்யணும்? ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போறோம், அங்க போய் அவங்க என்ன பண்றாங்க? ஐயா எங்க வீட்டுல பால் இல்ல, நாங்க ஒரு கட்டன் டீ என்ன செய்யுங்க கொடுக்குறாங்கன்னு வைங்க. இல்ல எனக்கு பால் டீ தான் வேணும் அப்படி என்ன செய்யக்கூடாது? அப்படி இருக்க கூடாது. ஐயா எங்கள்கிட்டயே ஒண்ணும் இல்ல, வந்துட்டேன்ல ஊழியக்காரன் கொடுக்க ஒரு காணிக்க கூடவா இல்ல உங்க வீட்டுல, அப்படி என்ன செஞ்சிருக்க கூடாது? அங்க போய் நோண்டிட்டு இருக்க கூடாது. ஆமென். அவங்க எதை தருகிறாங்களோ அதை சந்தோஷமா என்ன செய்யணும்? நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஜெபம் பண்றீங்க, ஒரு காரியத்தை பேசுறீங்க, அவங்க எதை கொடுக்குறாங்களோ அதை சந்தோஷமா என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து சொல்றாரு, இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை சொல்றாரு. ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்க போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுத்தமாக்கி. இது ரொம்ப முக்கியமான காரியம். எப்படி ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் பண்றதுன்னா, வியாதியஸ்தர்களை நம்ம என்ன செய்யணும்? நீங்க சுகமாக்கணும். பக்கத்துல போய் சொல்ல, வியாதியஸ்தர்களை கொண்டு வாங்க, பாஸ்டர் பாத்துக்குவாருன்னு கொண்டு வந்துடக்கூடாது. என்ன செய்யணும்? நீங்க ஜெபம் பண்ணி முதல்ல என்ன செய்யணும்? சுகம் ஆகுதோ இல்லையா அது ரெண்டாவது விஷயம். அதுக்காக நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீங்க ஜெபிச்சு உங்க கையினால சுகங்கள் நடக்கணும். ஹல்லேலூயா. கென்னதி ஹாகின்ற ஒரு தேவ ஊழியக்கார், வல்லமையான ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணவர். பாத்தீங்கன்னா 16 வயசு, படுத்த படிக்க என்ன செய்யறாரு? எந்திக்கவே முடியாத அளவுக்கு அவருக்கு படுத்த படிக்க இருக்கிறாரு. ஒரு நாள் ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு. மார்க் 11வது அதிகாரத்தில் ஒரு பிரசங்கத்தை கேட்கிறாரு. ஆமா, இந்த மலைகளை பார்த்து நீங்கள் கட்டளையிட்டீங்கன்னா மலைகள் என்ன செய்யும்? யாருமே வந்து அவருக்கு போய் ஜெபம் பண்ணல, படுத்த படிக்க கிடக்குறாரு. இந்த வார்த்தை கேட்டுனா அவருக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவரே மலைகளை பார்த்து பேசினா மலைகள் என்ன செய்யும்? இயேசுவின் நாமத்துல நான் இப்ப பேசுகிறேன் ஆண்டவரே, என் வியாதியாகிய மலை என்னை விட்டு இப்பொழுது விலகட்டணும்னு எந்திரிச்சு என்ன செஞ்சாராம்? அப்படியே ஓடிட்டாராம். அல்லேலூயா. நம்மை நாமே சுகமாக்க பழக வேண்டும். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருதுன்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யுங்க? வியாதின்றது மனதளவுல வியாதி இருக்கு, சரீர பிரகாரமா வருகிற வியாதி இருக்கு. சரீர பிரகாரமா ஒரு வியாதி வர்றதுக்கு முன்னாடி முதல்ல எங்க தான் அட்டாக் ஆகுது? மைண்ட்ல தான் முதல்ல வியாதி வருது. அல்லேலூயா. சரீர பிரகாரமா இருக்கிற வியாதியை கூட டக்குன்னு என்ன செஞ்சிடலாம்? அப்படின்னு ஊதுனா கூட சில நேரம் என்ன செஞ்சிடும்? அந்த வியாதி சுகம். ஆனா மனதில் இருக்கிற வியாதிகள் டக்குன்னு சில நேரம் என்ன செய்யாது? அதை சுகமாக்க பழக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வேலைக்கு போறீங்க, எத்தனையோ காயம்பட்ட இருதயங்கள் உங்க கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? வேலை செய்து வர்றாங்களா இல்லையா? காலை வந்தோடனே சொல்லுவாங்க, ஐயா இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி என்ன செய்வாங்க? அப்ப அவங்க ஒரு வியாதியோட என்ன செஞ்சிருக்காங்க? வந்திருக்கிறாங்க. ஒரு தேவ பிள்ளையாக நீங்க அவங்களை என்ன செய்யணும்? சுகமாக்க வேண்டும். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இது யார் சொல்றது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிணியாளிகளை எப்படி சொன்னாரு? அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி. அப்படின்னா நீங்க போற இடத்துல என்ன நடக்கணுங்க? நீங்கள் போய் பார்க்கிற இடத்துல உள்ள பிணியாளிகளை அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சு அப்படியே சர்ச்சை கொண்டு வந்து தட்டிருங்க சொன்னாரு. என்ன சொன்னாரு? பிணியாளிகளை சொஸ்தமாக்குங்க அங்கேயே. அல்லேலூயா. காட்டுல ஒருத்தவங்க வேலைக்கு வர்றாங்க, அவங்க உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு பலவீனமா இருக்குன்னா நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் புத்தகம் கூட பார்ப்பாரு அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? சுகமாக்கணும். அதுக்கு நல்லா நீங்க ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? விசுவாசத்தோட ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். மன காயங்கள்ல மன வேதனையில வரவங்களுக்கு நீங்க சொல்லணும், நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன், உன் இருதயத்தின் காயங்களை கர்த்தர் ஆற்றுவாரு. நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன், உங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் பாரு அப்படின்னு நீங்க அவங்களுக்கு தேவையான அற்புதத்தை கொடுக்க வேண்டும். அப்படி நீங்க கொடுக்கும் போது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும்.
நீங்க சுகம் கொடுக்கணும், நீங்க விடுதலையை கூறணும். அல்லேலூயா. நீங்கள் அற்புதத்தை செய்யணும். பக்கத்துல பாச நீங்க செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அல்லேலூயா. நீங்க விடுதலையை கூறணும். சண்டையும் சச்சரவும் போராட்டமா இருக்கு, தாராளமா நீங்க கரங்களை நீட்டி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க உங்களுக்காக. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, வியாதியஸ்தர் மேல் கைகளை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தம் அடைவாங்க. சுகமாக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? அவருடைய வேலை. கையை வைக்க வேண்டியது யாருடைய வேலை? நம்முடைய. நம்ம வேலையை நம்ம செய்யும் போது அவர் வேலையை விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது அற்புதத்தை அவர் செய்வாரு. அல்லேலூயா. பயப்படக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? நான் ஜெபம் பண்ணி சுகம் ஆகலைன்னா என்ன நினைப்பாங்க? சிலருக்கு என்ன பிரச்சனைனா, நான் இப்ப ஜெபம் பண்றேன் ஆனா நடக்கலைன்னா, இதுதான் நமக்குள்ள பிரச்சனையா இருக்கு. ஆமே. நம்ம என்ன பண்ணா, நடந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நடக்கலன்னா அடுத்து வேற யாரா கர்த்தர் ஜெபம் பண்ணுவார், அவ்வளவு வச்சு என்ன செய்வாரு, சுகமாக்கப்பா. என்னுடைய வேலையை நான் செய்யறேன். ஆமே. நம்முடைய வேலையை நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அப்ப வியாதியஸ்தர்கள் நம்ம என்ன செய்யணுமா, பிணியாளிகளை சுஸ்தமாக்கும் போது ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்த முடியும். ஆமென். வியாதிப்பட்டு வந்தவங்க, வியாதியோடு வந்தவங்க இன்னும் கொஞ்சம் வியாதியோடு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அல்லேலூயா. நீங்க உங்க கூட ஒருத்தவங்க வேலை செய்யற ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையோடு வந்திருக்காங்கன்னு வைங்க, அதாவது தலைவலியில வந்து ஐயா எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்கன்னு வைங்க, அவங்கள்ட்ட நீங்க பேசி பேசி கடைசியில் காது வலி என்ன செஞ்சிடக்கூடாது, காது வலி வந்துடக்கூடாது. அல்லேலூயா. தலைவலி வர்றவங்களும் நீங்க சுகமாக்கி தான் என்ன செய்யணும், அனுப்பணும். வந்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வியாதியை கொடுத்து என்ன செஞ்சிடக்கூடாது, அனுப்பிடக்கூடாது. அல்லேலூயா. சிலர் மனதளவுல வியாதியோடு வருவாங்க, நீங்க பேசும்போதே உங்களுக்குள்ள இருக்கிற சுகம் அவங்களுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அப்ப நல்லா கவனிங்க, எப்படி சுகத்தை அளிப்பதுன்னு நல்லா கவனிங்க. சுகமளிக்கிற சாட்சிகளை அவங்களோட என்ன செய்யணும், அவங்களுக்கு விசுவாசத்தை வளர செய்யணும். இந்த மாதிரி கர்த்தர், நானும் போய் ஒரு வியாதியில் இருந்தேன், என்ன கர்த்தர் சுகமாக்குனாரு. எத்தனையோ வியாதியஸ்தர்ல சுகமானதை என் கண்களை நான் என்ன செஞ்சிருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல, பார்த்ததும் இல்லை. பைபிள்ல இருந்து சில சுகமளிக்கிற சாட்சி என்ன செய்யலாம், சொல்லலாம். 38 வருஷமா ஒருத்தன் குளத்துல கிடந்தான். இயேசு அவனை என்ன செஞ்சாரு, சுஸ்தமா குருடர்களை பார்வை அடைய வச்சார். செவிடர்கள் கேட்டாங்க, அற்புதங்கள் நடந்து. இந்த சாட்சியில சொல்லும் போது என்ன ஆகும், அவங்களுக்குள்ள நம்பிக்கை வரும்போது சுகங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும். அப்ப வியாதியஸ்தர்கள் சுகமடையும் போது ஆத்துமாக்கள் புதிதாக என்ன செய்வாங்க, ஆதாயப்படுத்த முடியும். இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, யாருக்கெல்லாம் நான் ஜெபம் பண்றேன்னு அவங்க எல்லாம் சுகமாகணும் ஆண்டவரே ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. குழந்தை இல்லாதவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது குழந்தை பாக்கியம் உண்டாகணும். வியாதியோடு இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கிற நான் ஜெபம் பண்ணும்போது அவங்க கடன் பிரச்சனை மாறணும் ஆண்டவரே. இப்படி நம்ம ஜெபம் பண்ணி பழகணும். அல்லேலூயா. அப்பதான் ஆத்துமாக்கள் நம்ம என்ன செய்ய முடியும், ஆதாயப்படும். கடைசி அடுத்து என்ன சொல்றாரு, அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்க. தேவ ராஜ்யம் என்னது, சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. கடைசி என்ன செய்யணும், என்னென்ன செய்ய சொல்றாரு, முதல்ல ஒருமனப்பட சொல்றாரு, ரெண்டாவது ஜெபம் பண்ணணும், மூணாவது புறப்பட்டு போகணும், நாலாவது சமாதானத்தை கூறணும், அஞ்சாவது கொடுக்கறத வாங்கணும், அடுத்து ஆறாவது வியாதியஸ்தர்களை சுஸ்தமாகணும், ஏழாவது என்ன செய்யறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சுவிசேஷம் என்னது, இயேசு உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார், அதான் என்னது சுவிசேஷம். இயேசு எனக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, என்ன பண்ணிருக்கிறாரு, உங்க பாவங்களுக்காக, உங்க அக்கிரமங்களுக்காக, உங்களுடைய சகல பிரச்சனைகளுக்காகவும் அவர் மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஒருத்தன் பலவீனம் இருக்கான், அவன் சொல்லணும், உன்னுடைய வியாதிகள் சுகமடையும்படியாக இயேசு கல்வாரி சிலுவையில காயங்கள் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டால் அவரை நீ விசுவாசிக்கும் போது உனக்கு சுகம் உண்டாகும். ஒருத்தன் கடன் பிரச்சனையோடு வர்றான், அவன் சொல்லணும், எப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறது, உன்னுடைய கடன்ல இருந்து நீ விடுபடும்படியாக கல்வாரி சிலுவையில் அவர் தரித்திரர் ஆனார். ஆமென். அவருடைய அந்த கல்வாரி சிலுவையினால் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும், கடன் இல்லாம வாழ முடியும், நீ செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையினால் வாழ முடியும் என்று சுவிசேஷத்தை அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிக்கும் போது, சுவிசேஷன்றது ஒரு விதை மாதிரி, அது என்ன செய்யும், அதுக்குள்ள அவங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இதையெல்லாம் நம்ம செய்யும் போது ஆண்டவருக்காக புதிய ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்ய முடியும், ஆதாயப்படுத்த முடியும். 7 காரியங்கள் நம்ம செய்யணும். எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய இருக்கு, கொஞ்சம் டீப்பா போன நிறைய காரியங்கள் பார்க்கலாம். ஆனா மேலோட்டமா நான் சொல்றேன், 7 காரியங்களை
நாம் செய்யும் போது ஆத்துமாக்கள் நம்ம என்ன செய்ய முடியும். இது ஒவ்வொன்றும் முக்கியமானது. ஒன்றொன்றும் ஒரு மனம் ரொம்ப முக்கியம், ஜெபம் முக்கியம், புறப்பட்டு போக வேண்டியது எல்லாமே இருக்கு. இப்ப சுகமளிக்கு ஜோமான சுகம் கூட ஆயிரும் வைங்க. ஆனா நம்ம யாரை போய் பார்க்கவே இல்லை. வியாதிக்காரனை பார்க்கவே இல்லைன்னா எப்படி சுகமாகும்? ஆமாவா இல்லையா? உங்களுக்குள்ள கர்த்தர் சுகமளிக்கிற வல்லமை வச்சிருக்கிறத நீங்க வியாதிஸ்தனை போய் என்ன செய்யணும்? சந்திக்கணும். பலவீனமா இருக்கிறவங்களை சந்திக்கணும். காயப்பட்டவர்களை, வேதனைப்பட்டவர்களை நீங்க சந்திக்கும் போது என்ன நடக்கும்? சுகம் நடக்கும். ஹல்லேலூயா. ஓகே, அப்ப ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சில காரியங்கள் என்ன செய்யறாரு? என்ன சொல்றாரு? பணப்பையும் சாமான் பையும் என்ன செய்யாத, பாதரட்சி கொண்டு போக வேண்டாம், கொண்டு போக செய்யக்கூடாது. ஏன் அதெல்லாம் கொண்டு போக கூடாதுன்றாரு? அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சரி, மாசத்துல ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு போறேன், சுவிசேஷ ஊழியத்துக்கு போய் என் தேவையை கத்து சந்திச்சிருவாரா? என் தேவையை கத்துக்க, என் பணத்தை கத்து கொடுத்துருவாரா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நான் பக்கத்துல போய் யாருக்காவது ஜெபம் பண்ண நான் விரும்புறேன், அந்த 1 மணி நேரத்துக்கான பலனை கத்தர் கொடுத்துருவாரா? கண்டிப்பா கத்துறதுக்கான பலனை 100 மடங்கா தருவார். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, வேலையாள் கூலிக்கு எழுதியிருக்காரா இல்லையா? 7ஆம் வசனம் பாருங்க. வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். அப்படின்னா என்ன? நீங்க 1 மணி நேரம் ஊழியம் செய்றீங்கன்னா அந்த 1 மணி நேரம் நீங்கள் செய்த வேலைக்காக, ஊழியத்திற்காக கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை அனுபவிப்பதற்கு நீங்கள் பாத்திரவான்கள். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறேன்னா, ஆண்டவரே நான் உங்களுக்காக ஊழியம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு பிரயாசங்கள் எனக்கு முன்பாக இருக்கு. நான் ஒருவேளை வேற ஒருத்தனுக்கு போய் வேலை செஞ்சா அவனுக்கு என்ன செஞ்சிருப்பான்? சம்பளம் கொடுத்திருப்பான். ஆனா நான் உங்களுக்காக ஊழியம் செய்திருக்கேன்ல, எனக்கு வேண்டிய நன்மை எனக்கு நீங்க தாங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு? வேலையால் கூலிக்கு. அவர் ஓசியில வேலை வாங்கி விட்டு ஓட்டாண்டி அனுப்புற ஆண்டவரே கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. மனுஷன் கூட என்ன செய்வான்? கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யுங்க அப்படின்னு சம்பளம் கொடுக்க மாட்டான். ஆனா கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அதான் சொல்ற, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அதற்கு பலனை தர்றேன்றாரு. 1 மணி நேரம் நீங்க போய் ஒரு 10 வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குற, ஒரு டிராக்ட் கொடுக்குற, இல்ல அவங்க அந்த வேலையை நீங்க செய்வதற்கு அதற்கு பலனை தருவ மாட்டார்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாய் அதற்கான பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க அதை அனுபவிக்காம கூட என்ன செய்யலாம்? இருக்கலாம். எதை? இன்னைக்கு நீங்க கர்த்தருக்காக படுகிற பிரயாசத்தினுடைய பலனை நீங்க அனுபவிக்காம இருக்கலாம். ஆனா நிச்சயமா உங்க சந்ததி அதை அனுபவிக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமா உங்க சந்ததி அதை அனுபவிக்கும். ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பி நம்ம என்ன செய்யணும்? ஏதாவது கிடைக்குமா, இன்னைக்கு போன சாப்பாடு கொடுத்துருவாங்க, இன்னைக்கு போனா அது கிடைச்சிருமா, அப்படி போக கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் என்ன செய்யாத, கொண்டு போகாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறதுக்கு போதுமான, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்றாரு. முதலாவது என்னது? கர்த்தரை நம்பி நம்ம போகணும். நம்ம பலத்தையும் நம்ம பணத்தையும் நம்பி என்ன செஞ்சிடக்கூடாது. 2வது சொல்றாரு, வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம். வழியில் என்ன செய்யாத, யார்ட்டையும் பேசாதன்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு? நீ என்ன நம்பி போ, உடனே நம்பி என்ன செய்யாத போக. 2வது என்ன சொல்றாரு? வழியில யார்ட்டையும் என்ன செய்யாத. ஏன் பேசக்கூடாதுன்றாரு? ஏன் பேசக்கூடாது? ஆண்டவர் இப்ப உங்கள்கிட்ட ஒருத்தரை காமிக்கிறாரு, நீ என்ன செய்ய, இவர்கிட்ட போய் பேசி இவரை நான் தொட போறேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன செஞ்சுட்டீங்க? விசுவாசத்தோட கிளம்பிட்டீங்க. 2 பேர் போய் என்ன செய்றீங்க? போறதுக்காக போறீங்க. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் என்ன செய்யறாரு? வர்றாரு. அவர்கிட்ட எங்க போறீங்கன்னு கேட்கிறாரு. நாங்க இந்த மாதிரி அவர் வீட்டுல ஜோம். அங்கேயா போறீங்க? அட்டி நொடிக்கிட்டு கிடக்காங்க. அங்க என்ன நடக்குது? ஒரே பிரச்சனையும் போராட்டம். அங்கேயா போறீங்க? என்ன ஆயிரும்? சரி, இன்னொரு நாள் பாத்துக்குவோம் அப்படின்னு என்ன செஞ்சிருவோம்? அப்படியே திரும்பிடும். நம்ம நோக்கம் என்ன செஞ்சிரும்? மாறிடும். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் உனக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்காரு, ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாரு, ஒரு நபரை கர்த்தர் காண்பிச்சிருக்கிறாருன்னா வேற யார்ட்டும் என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. ஏன்னா நம்ம நோக்கம் என்ன செஞ்சிடும்? தவறிடும். ஹல்லேலூயா. பேசக்கூடாதுன்றாரு. அடுத்து வேற என்ன சொல்றாரு? வீட்டுக்கு வீடு போக கூடாது. இது என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வீடு போக கூடாதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு நபரை ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிட்டாருன்னா, நல்லா கவனிங்க, அந்த நபர் மேலதான் நீங்க நோக்கமா இருக்கணும். புரியுதா? பக்கத்து வீட்டுல அவர் இருக்காரு, அதுல நம்ம நோக்கம் என்னது? ஒரு நபருக்காக நீங்க ஜெபத்துல காத்திருக்கும் போது ஒரு நபர் ஆண்டவர் உங்களுக்கு காமிக்கிறாரு, இந்த நபருக்காக நீங்க சுவிசேஷம் அறிவிக்கணும்னா அந்த நபர் மேலதான் முதலாவது உங்க கவனம் என்ன செய்யணும்? இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? அங்கிட்டு இங்கிட்டு மாறக்கூடாது. ஹல்லேலூயா.
ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது என்றார். ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமா என்ன செய்கிறது? இதை நாம் செய்யும் போது புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு ஆதாயம் பண்ண உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமாக்களுக்காக அதிகமா என்ன செய்யணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும், ஒருமனப்படணும். ஆண்டவர் சொல்ல, அதனாலதான் இந்த கான்ஃபரன்ஸ் கால்லாம் எதுக்கு ஜெபம் பண்ண சொல்றோம்? ஏன் நீங்க அவங்கவுங்க வீட்டுல ஜெபம் பண்ணிக்கங்கன்னு ஏன் சொல்ல முடியாதா? இல்ல நீங்க ஜெபிக்காம இருந்துருவீங்களா வீட்டுல? இல்ல, எல்லாம் கண்டிப்பா என்ன செய்வீங்க? அற்புத பொருளாக ஒரு 5 நிமிஷமா ஜெபம் பண்ண மாட்டீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு எதை எதிர்பார்க்கிறாரு? ஒரு மனதை எதிர்பார்க்கிறாரு, ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறாரு. ஐயோ, என் பிள்ளைகளாம் கூடி என்ன செய்யறாங்க, இந்த காரியத்தை கேட்கறாங்களே அப்படின்னு ஆண்டவர் ஐக்கியப்படுகிறதற்கு தான் அற்புதம் செய்வாரு. இது சபைக்கு மட்டும் இல்ல, குடும்பத்துக்கும் சொல்றேன். ஒரு குடும்பத்துல ஒரு தேவை வருதுன்னா கணவன் மனைவியாக பிள்ளைகளாக நீங்க ஐக்கியப்படணும். ஒருமனப்பட்டாதான் தருவேன்றாரு. அல்லேலூயா. ஐக்கியப்படணும், ஒரு மனமா கேட்கணும். ஆண்டவரே எங்களுக்கு இதை தாங்க, இது செய்யுங்க. அல்லேலூயா. அதிகமா நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு ஆத்துமாக்களை கொடுங்க, அற்புதங்களை செய்யுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, புறப்பட்டு நம்ம என்ன செய்யணும்? போகணும். வெளியில அங்கங்க போக வேண்டாம். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற உங்க குடும்பத்தை சுற்றி உள்ள, உங்க வீட்டை சுற்றி உள்ள குடும்பங்களுக்கு யார் போகணும்? யார் போகணும்? நீங்க போகணும். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? இப்ப ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு வீட்டு கூட்டம் நடக்குதுன்னா நீங்க புறப்பட்டு போகணும். எப்படி போகணும்? எங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு பிரேயர் நடக்குது, நீங்க ஃப்ரீயா இருந்தா என்ன செய்யுங்க, வாங்க. அப்படி நீங்க புறப்பட்டு போய் என்ன செய்யணும்? சொல்லணும். அப்ப கர்த்தர் என்ன செய்வாரு? கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அடுத்து என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? அங்கேயே தங்கணும், இல்லையா? அவங்க கொடுக்கறத சாப்பிடணும். அடுத்து வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம மேல ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்படாம இருக்கு, அநேக நபர்கள் ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க. யார் போகிறது? யார் போவா? நான் தான் போகணும். ஆமென். நான் தான் ஜெபிக்கணும். ஆமென். நாம் நம்முடைய வேலையை செய்யும் போது கர்த்தர் தன்னுடைய வேலையை செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடியில் நம்ம வாசித்தோம். சபையார் தங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு செஞ்சாங்க? அவங்களுக்கு என்னதான் செய்ய முடியும்? ஊக்கமா ஜெபிக்க தான் முடியும். போய் கடப்பாரை எடுத்துட்டு ஜெயில உடைக்க முடியுமா அவங்களால? முடியாது. அவங்க செய்ய வேண்டிய வேலை என்னது? இல்ல அங்க இருக்கிற அதிகாரிகள்கிட்ட போய் ஐயா எப்படியாவது விட்டுருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்கு முடியுமா அவங்களால? முடியாது. அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? நாங்க பேதுருக்காக ஊக்கமா ஜெபிக்கிறோம், அவ்வளவுதான். ஆமென். அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவர்கள் செய்தார்கள். அவர்களால் முடியாத பலத்த வேலையை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை நீங்க செய்யும் போது நீங்க எதிர்பார்த்திருக்கிற பெரிய நன்மைகளை, அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருடைய சமூகத்துல இந்த நாள்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்கள்ல, ஏன்னா ஏற்கனவே பாதி நாட்கள் நமக்கு என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு. ஆமா, இனி எத்தனை நாள் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. எனக்கு கொடுத்திருக்கிற நாட்களுக்குள்ள என் அக்கௌண்ட நான் என்ன செஞ்சேன்? அங்க பெருக பண்ணணும். ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதால் நான் பெருக பண்ணணும். ஆண்டவரே, நன்மை செய்வதால் என்னுடைய அக்கௌண்ட் நான் என்ன செய்யணும்? நான் பெருக பண்ணணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க 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 நமக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கிருபை கொடுங்க. ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தர் என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த பகுதியில உமக்காக அநேக ஆத்துமாக்கள் நான் ஆதாயம் பண்ணணும். ஆண்டவரே, ஆத்துமாக்களை சந்திக்க நான் புறப்படணும். ஆண்டவரே, ஆத்துமாக்களை சந்திக்க நான் ஒருமனப்படுகிறேன். ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஆண்டவரே நான் ஜெபிக்கிற இந்த நாளிலிருந்து இயேசுவின் நாமத்தில் என்னை சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள், என்னை சுற்றிலும் இருக்கிற பட்டணங்கள் ரட்சிக்கப்பட, ஆண்டவரே என்னை சுற்றிலும் இருக்கிற குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களை உமக்காக ஆதாயம் பண்ணும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்படி சீஷர்களை நீங்க அனுப்புனீங்களோ அதே போல என்ன இன்னைக்கு நீங்க அனுப்பியிருக்கிறீங்க. ஆண்டவரே, என் கிராமத்துக்கு, என் குடும்பத்துக்கு என்ன அனுப்பியிருக்கிறீங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் உள்ளவர்களை நான் ரட்சிக்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் உள்ளவர்களை நாங்கள் விடுதலையாக்கணும். ஆண்டவரே, இசப்பா என்னை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, சீஷர்களை பயன்படுத்தினீங்களே அப்பா, அடியனை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்ய வளர்ச்சிக்காக, உம்முடைய சுவிசேஷ வேலைக்காக, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற பணிக்காக ஆண்டவரே என்னை நீர் அனுப்புங்க. ஆண்டவரே, எத்தனையோ சிறு பிள்ளைகள் இருக்காங்கப்பா, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா, எத்தனையோ பேர் முடியாமல் இருக்கிறாங்கப்பா, பாவத்துல, சாபத்துல, ஆண்டவரே வியாதியில, பிசாசின் பிடியில, கட்டுகள்ல கட்டப்பட்டு கிடக்குறாங்கப்பா.
உங்களை விடுவிக்க எங்களை நீங்க அனுப்புங்கப்பா. என்னை நீங்க பயன்படுத்துங்கப்பா. என்னை என்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இசப்பா ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த தாளந்துகளை, கர்த்தர் எனக்கு கொடுத்த நேரத்தை, கர்த்தர் எனக்கு கொடுத்த பலத்தை, ஆரோக்கியத்தை, கர்த்தர் எனக்கு தந்த எல்லா நன்மைகளை, ஆசீர்வாதங்களை உம்முடைய ராஜ்யத்திற்காக செலவு பண்ணுகிறவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்க நோக்கம் எப்படியாவது ஒரு கூட்ட ஜனங்களை உமக்காக நாங்கள் ஆதாயப்படுத்தணும் ஆண்டவரே. எப்படியாவது ஆண்டவரே தேவ ராஜ்யத்திற்கு ஒரு கூட்ட ஜனங்களை நாங்கள் கொண்டு சேர்க்கணும் ஆண்டவரே. அதற்காக நாங்க பிரயாசப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க ராஜ்யத்திற்காக நாங்க பிரயாசப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. அவர்கள் ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமடையணும் ஆண்டவரே. ஆண்டவரே பேசும்போது வார்த்தைகள் அநேகரை சுகப்படுத்தணும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதத்தை நீங்க செய்து பயன்படுத்துங்கப்பா. திரளான ஆத்துமாக்களை உமக்காக ஆதாயப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரே நீங்க மாற்றுங்கப்பா. உங்க சமூகத்துல வரும்போது வெறுமையாய் போய் நாங்க ஒரு நாள் நிக்க கூடாது ஆண்டவரே. திரளான ஆத்துமாக்களோடு ஆண்டவரே அநேக சாட்சிகளோடு நாங்க சந்திக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு ஆண்டவரே ஒரு நாளைக்கு நம்ம எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். அதுல ஒரு நபருக்காவது ஒரு நாளைக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பை அவர்களுக்கு நான் சொல்லுவேன் ஆண்டவரேன்னு ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கலாமா? ஆமென். ஒரு வார்த்தையாவது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவரை நம்புங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். கர்த்தர் உங்களை சுகமாக்குவார் என்று ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது ஏதாவது ஒரு வழியில சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க, உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. எங்க தேசத்துல சுவிசேஷம் கேள்விப்படாத எத்தனையோ ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறாங்க அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இதற்கு மத்தியில ஆண்டவரை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து அநேகருக்கு நாங்க சொல்ல கர்த்தர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. உடைய கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்க ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு சபையாக ஆண்டவரே, பரலோகத்தில் எங்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற ஒரு சபையாக, ஒரு கூட்டமாக கர்த்தர்களை நீங்க மாற்றும்படியாய் செபிக்கிறப்பா. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபித்து நன்மைகளை, இந்த ஆசீர்வாதம் நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.